வணக்கம் நண்பர்களே. திமுக காங்கிரஸ் தொகுதி கூட்டணி பேச்சுவார்த்தை இப்போது தொடங்கியிருப்பதாக தகவல்கள். இந்த வீடியோ பதிவு செய்யும் இந்த நேரத்தில் அவர்கள் பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பார்கள். ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள், மாவட்ட அளவு நிர்வாகிகள் என்ற அந்த அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் இருக்கும் ஒரு எண்ணம் என்ன என்பதை பதிவு செய்ததுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். அவர்கள் எந்த காலத்திலும் திமுகவோடு அவர்கள் 41 தொகுதிகளே கொடுத்தாலும் கூட, 40 41 தொகுதிகளே கொடுத்தாலும் கூட அது நம் மரியாதைக்கும் தன்மானத்திற்கும் ஈடாகாது. அவர்களோடு நாம் வேலை செய்ய வேண்டியது இல்லை, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அங்கேருந்து மேலிடத்துலேருந்து பேச வந்திருக்கிற தலைவர்கள்ட்ட மாவட்ட அளவு நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருவதாக தகவல்கள் வருகிறது. இந்த ஒட்டுமொத்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு தான் பேச்சுவார்த்தைக்கே செல்கிறார்கள் இந்த காங்கிரஸ் தலைவர்கள். இவர்களுக்குள் இருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை, தன்மான பிரச்சனை. நம்மளுடைய பெருமைக்கு, அதாவது காங்கிரஸ் கட்சி நினைப்பது நம்மளுடைய பாரம்பரியமான அந்த கட்சியினுடைய பெருமைக்கும் நாம் விட்டு கொடுக்கும் போகும் அந்த தன்மையையும் இந்த திமுக நம்மளை பலவீனமாக நினைத்து கொண்டு நம்மை அடிபணிய வைக்கிறது, அல்லது நம்ம தலைக்கு மேலே உட்கார்ந்து அது வேலை செய்ய பார்க்குது அப்படிங்கிற எண்ணம் காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. இதே மனநிலையோடு போய் பேசி அவர்கள்ட்ட 41 திரும்ப திரும்ப கேட்டு அவங்க 25 29 இப்படியே நின்று இது எதுக்கு கால விரயம் பண்ணணும்? பேசாமல் நாமளே விஜயோடு சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடலாமே. குறைந்தபட்சம் கௌரவமான தொகுதிகள் கிடைக்கும். தோல்வியே ஏற்பட்டாலும் ஒரு கௌரவமான தோல்வியாக இருக்கும். அதிக இடங்களில் போட்டியிட்டு முயற்சி செய்தார்கள். அதுக்கு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலையோ கூட நம்மளுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு இப்போ ஒரு வாய்ப்பாவது கிடைக்கும் குறைஞ்சபட்சம். அது கூட இல்லாமல் எப்போவுமே அவங்க நம்மளை 20 30 10 இப்படியே கொடுத்து நம்மளை அடிமட்டமாக வச்சுக்கிறதுக்கு, ஒரு முறை தோல்வியை சந்தித்து கூட நாம் அடுத்த நிலைக்கு போவோம் என்ற எண்ணத்தில் தான் காங்கிரஸ் இருக்கிறது. காங்கிரஸுடைய அடிமட்ட தொண்டர்கள் இந்த கனவுகளை சுமந்து கொண்டு தான் பேச்சுவார்த்தையை செல்கிறார்கள். என்னுடைய ஒரு அபிப்பிராயப்படி இவர்கள் ஏன் இப்படி காலவரையும் இந்த தொகுதி பங்கீடுலாம் செஞ்சுக்கிட்டு போகிறதுன்னு தான் எனக்கு தெரியல. இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாமே. விஜய் போன்ற ஒரு ஆரம்ப நிலையில் இருந்தாலும் கூட உங்களுடைய பலமும் உங்கள் கட்சியினுடைய பாரம்பரியமும் அவர்களுடைய ரசிகர்களுடைய பலமும் சேர்ந்தால் ஓரளவு கௌரவமான வெற்றியாவது பெறலாமே. இந்த வாய்ப்பாவது இருக்குது பார்த்தீங்களா? அதையும் ஏன் கெடுப்பானேன்? நிச்சயமாக காங்கிரசினுடைய ஆதரவு தான் திமுகவுக்கு தேவை. காங்கிரஸுக்கு அப்படி இல்லை. அதை ஏற்கனவே திருச்சி வேலுசாமி அவர்கள் அந்த மாதிரி தான் பேசினார். நீங்கள் எதிர்கட்சி ஆவீர்கள், நாங்கள் தோற்று போவோம், ஆனால் நீங்கள் எதிர்கட்சி ஆகி விடுவீர்கள். இவ்வளோ அழகாக சொன்னார். தொடர்ந்து பேசுவோம். சில